ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிவளம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது வளம். இது யூத் மூவில இருந்து வர ஒரு சாங். இந்த பாடலை எப்ப கேட்டாலும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சந்தோஷம் தான் மனுஷனுக்கு எல்லாமே அப்படிங்கறத இந்த பாட்டு மூலமா விளக்கமா சொல்லிருப்பாங்க. இந்த பாடல்ல எந்த அளவுக்கு சந்தோஷம் முக்கியம்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அதேதான் அறிவியல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம் தான் மனுஷனை வாழ வைக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சந்தோஷம் பத்தி என்ன ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன, மூளைய சந்தோஷத்துக்காக எப்படி ரீவயர் பண்றது, எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி சந்தோஷம் கிடைக்கும், இப்படி நிறைய முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கடைசியா நீங்க எப்ப சந்தோஷமா இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. மேபி உங்களை யாராச்சும் பாராட்டு இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், எதிர்பாராத சர்ப்ரைஸ் நடந்திருக்கலாம், நீங்க கமிட் ஆகிருக்கலாம். இப்படி எது உங்களை சந்தோஷப்படுத்துச்சோ அதை சிந்திச்சு பாருங்க. நினைக்கிறப்பவே பிரெயின் பூஸ்டப் ஆகுதா, உதட்டுல சிரிப்பு வருதா, உடம்புல ரிலாக்ஸேஷன் தெரியுதா? இதுதான் இந்த ஹாப்பினஸோட பவர். பாசிட்டிவ் சைக்காலஜின்னு தனி ஃபீல்டே இப்ப இருக்கு. இதுல ஹாப்பினஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா கருதி அதுதான் முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கையை தருதுன்னு புரிஞ்சு அதுக்கான ஆராய்ச்சிகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சைக்காலஜியை பொறுத்தவரை சந்தோஷத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. நம்பர் 1 ஹீடானிக். நம்ம ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சிருச்சு, நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடைஞ்சிட்டோம், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றோம். இப்படி பிளஷர் அண்ட் என்ஜாய்மெண்ட்ல வர ஹாப்பினஸ் தான் ஹெடானிக் ஹாப்பினஸ். நம்பர் 2 யூடைமோனிக். வாழ்க்கைக்குன்னு தனி அர்த்தமோ நோக்கமோ இருக்கும், அது அடையறப்ப வரக்கூடிய ஒரு சந்தோஷம். இதுதான் யூடைமோனிக் ஹாப்பினஸ். சந்தோஷத்தை பத்தி பல வருடங்களா ஆராய்ச்சி பண்ணதில்ல இது சார்ந்து இருக்க சில முக்கியமான ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல நம்ம எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியில இருக்கும், பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் எமோஷன்ஸ், உடல் ஆரோக்கியத்தை நோக்கி இருக்க ஆட்டிடியூட், சமூகத்துல இருக்க அந்தஸ்து, செல்வம், மத்தவங்க கூட இணைஞ்சிருக்கிறது, இலக்குகள், நேரம் மற்றும் அமைதி, இதெல்லாமே சந்தோஷத்துக்கான முக்கிய பங்களிக்குது. சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, அத எப்படி அனுபவிக்கிறது, சந்தோஷமா இருக்கக்கூடிய மக்கள் வித்தியாசமா என்ன செய்வாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் தான் சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ சமீபத்துல பண்ண சில ஆராய்ச்சிகளை பார்க்கலாம். $75,000 சம்பாதிச்சு வச்சுட்டா போதும், இது கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் வரும். அவ்வளவு அளவுக்கு மட்டும்தான் பணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. அதுக்கு மேல எவ்வளோ சேர்த்தாலும் சந்தோஷத்துக்கான எந்த எஃபெக்டும் நமக்கு அதிகமே ஆகாதான். நம்மளோட சந்தோஷம் ஜெனட்டிக்கலான விஷயம் இல்ல, தினசரி அனுபவங்கள் மற்றும் தினசரி வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். சந்தோஷம்னு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தா ஆப்போசிட் எஃபெக்ட் தான் கிடைக்கும். மனுஷன் ரொம்ப சுயநலவாதியா மாறிடுவான். சந்தோஷத்தை மத்த விஷயங்கள் மூலமா அடைறதை விட சமூக ஒற்றுமை மூலமா, அதாவது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து சந்தோஷம் அடைறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம ஸ்மார்ட் கோல்ஸை தேடி செட் பண்றப்பதான் இந்த சந்தோஷத்தை அடையறதுக்கான வேட்கை இன்னுமே அதிகமாகுது. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மள நல்ல குடிமகனாவும் ஆக்கும். வளர வளர சமூகத்துக்கும் எல்லாருக்கும் நல்ல மனுஷனா நம்மள வாழ வைக்கும். நம்ம ஹாப்பினஸ் கரியர் சக்சஸ கொடுக்கும். நம்ம பாசிட்டிவான எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கப்போ வேலையிலயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. மதம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் சந்தோஷத்துக்கும் நிறையவே தொடர்புகள் இருக்கா. நம்ம எவ்வளவு அதிகமா கடவுளுக்கு துதி செய்யறோமோ, நம்பிக்கையை வலுவாக்குறோமோ அவ்வளவு அதிகமான சந்தோஷம் கிடைக்குமா. இந்த மாதிரி ஆளுங்க தான் அடுத்தவங்களுக்கும் எமோஷனல் சப்போர்ட் நிறையவே கொடுப்பாங்களாம். அவங்க தான் இன்னுமே ஹாப்பியாவும் இருப்பாங்களாம். வேலை பார்க்குற இடத்துல ஹாப்பினஸ் எப்படி இருக்கு, இதுக்கு பல வகையான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சிகளோட முடிவுப்படி சில விஷயங்களை சொல்றாங்க. எந்த மக்கள் தங்களோட ஜாப்ல சந்தோஷமா இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த ஜாப்ல இருந்து விலகிறத பத்தி அதிகம் யோசிக்கிறது இல்ல. பிளஸ் ஆப்சென்ட் ஆகாம தொடர்ந்து வேலைக்கும் வராங்க. அவங்க வேலை செயல்பாடும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரொம்ப நேரம் வேலை செஞ்சு ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, பபிள் பாத் எடுங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கா, நல்ல ஒரு டிசர்ட்டா சமைச்சோ ஆர்டர் பண்ணியோ எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டு செம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்களா, ஒர்க் அவுட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஸ்கூப் எக்ஸ்ட்ராவா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. இங்க தெளிவா ஒரே ஒரு மெசேஜ் தான், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்கு எது வேணுமோ, உங்க ஆசை எதுவோ அதுல கவனம் செலுத்தணும். நிறைய இடங்கள்ல அடுத்தவங்கள தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. மத்தவங்கள முதல்ல கவனிச்சுட்டு தான் நம்மள கவனிக்கணும்னு நிறைய மக்கள் சொல்றது சரியான விஷயம் இல்ல. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்மள கவனிச்சுக்கணும், அடுத்துதான் மத்தவங்க பக்கம் போகணும். அடுத்தவங்களுக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துல நமக்குன்னு என்னடா செஞ்சோம், என்னடா வாழ்க்கை இதுன்னு ஃபீல் ஆகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதோட முக்கியமான ரிசல்ட்டே சந்தோஷம் தான். நம்மளோட சந்தோஷம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுறதால மத்தவங்களுக்கு தானா போய் உதவி செய்யறத ப்ரோ சோஷியல் பிஹேவியர்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்றாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸை 4 குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. 4 வாரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. ஒரு குரூப்பை அவங்களுக்கே சில விஷயங்களை செஞ்சுக்க சொல்றாங்க, லைக் ஷாப்பிங் போற மாதிரி, ஃபேவரட்டான விஷயங்களை செய்யற மாதிரி. 2வது குரூப்பை மத்தவங்களுக்காக செய்ய சொல்றாங்க, வயசானவங்களை சந்திச்சு ஹெல்ப் பண்ற மாதிரி. 3வது குரூப்பை இந்த உலகத்தோட முன்னேற்றத்துக்காக சில கைண்டான விஷயங்களை பண்ண சொல்றாங்க, சேரிட்டி கொடுக்கறது, ரீசைக்ளிங் பண்றது, இந்த மாதிரி.
4வது குரூப்பை தினசரி செய்யக்கூடிய விஷயங்களை ட்ராக் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு வாரமும் போன வாரம் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் சொல்றாங்க. பிளஸ் அதனால அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கிடைச்சது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன கிடைச்சது, இது எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. ஆரம்பத்துல ஹாப்பினஸ்க்கான சில கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் அதே கொஸ்டின்ஸை திரும்ப ஃபில் பண்றாங்க. எல்லாமே முடிச்சு 4 வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே கொஸ்டின்ஸை ஃபில் பண்றாங்க. இப்போ இவங்களோட ஹாப்பினஸ் எப்படி இருக்குன்னு அளவீடு செஞ்சு பாக்குறாங்க. ரிசல்ட்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கிங்கா இருந்திருக்கு. யாரெல்லாம் மத்தவங்களுக்கு உதவி பண்ணாங்களோ, அடுத்தவங்களோட கஷ்டங்களை சரி பண்ணாங்களோ, அவங்களுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் சந்தோஷம் அதிகரிச்சிருக்கு. இதுதான் பாசிட்டிவ் எமோஷன்ஸையுமே அதிகமாக்கிருக்கு. அப்ப தன்னைத்தானே பாத்துக்கிட்ட மக்கள் என்ன ஆனாங்க, தனக்காக செஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன ஆனாங்க, கம்பேர் பண்றப்போ மத்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை விட தனக்கு தானே கைண்டா இருந்தவங்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இல்ல. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு, ஆனா அதிகம் இல்ல. சோ இந்த ஆராய்ச்சி என்ன சொல்ல வருதுன்னா, நம்மள மட்டும் இல்ல அடுத்தவங்களையுமே பாத்துக்கணும். நம்மளும் என்ஜாய் பண்ணணும், அடுத்தவங்களும் நம்மளால என்ஜாய் பண்ணணும். சோ இது ரெண்டுத்துலயுமே நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதும் ஒரு வகையான சந்தோஷம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பணம் அப்புறம் ஆரோக்கியத்துக்கான தொடர்பை பத்தி ரிச்சர்ட் ஈஸ்டர்லின் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. பணம் மற்றும் சந்தோஷம் இது ரெண்டும் கொண்டு வர்றதுக்கான புது சிந்தனை அலைய மக்கள் மத்தியில ஒரு பரவ விடுறாரு. 1972ல பூட்டானோட பொருளாதார வளர்ச்சியை விட சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான பாலிசியை உருவாக்குனாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன தேசம் தான் உலகத்துல இருக்க செல்வ நாடுகளை விட சந்தோஷமான நாடுன்னு பேர் வாங்குச்சு. சோ இப்ப மத்த எல்லா தேசங்களும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷத்துக்கான முன்னுரிமையை கொடுக்கறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் மார்ச் 20 தான் உலக சந்தோஷ தினமா அறிவிச்சு கொண்டாட வைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பூட்டானோட எஃபர்ட் தான். அவங்க தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற புது விஷயத்தையே கொண்டு வந்தது. இப்ப பொருளாதாரம் மட்டும் இல்லாம ஹாப்பினஸுக்கும் பல பாலிசிஸ் போடப்பட்டுகிட்டு இருக்கு. சோ உலகம் முழுக்க எல்லா தேசங்களும் இந்த ஹாப்பினஸை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. தக்காளி, வெங்காயம், அரிசி, பருப்புன்னா அளவு பார்க்கலாம். எப்படி இந்த ஹாப்பினஸ் அளந்து பாக்குறது? உண்மையா அது பாசிபிள் தானா? 3 விஷயங்களை வச்சுதான் இந்த சந்தோஷத்தை அளவீடு பண்றாங்க. நம்பர் 1, என்னென்ன பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்பர் 2, நெகட்டிவ் எமோஷன்ஸ் இல்லாம இருக்கா. நம்பர் 3, வாழ்க்கையோட திருப்தி எப்படி இருக்கு. இதெல்லாமே வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம் இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். சோ அவங்களே ரிப்போர்ட் பண்ணாதான் அவங்க ஹாப்பினஸ் எவ்வளவு எந்த அளவு இருக்குன்னு நம்ம சரி பார்க்க முடியும். இதுக்குதான் சைக்காலஜிஸ்ட் நிறைய ஸ்கேல்ஸை உருவாக்குறாங்க. அதுல முக்கியமான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பதில் சொன்னாலே நம்மளோட ஹாப்பினஸை அளந்து பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையோட 4 முக்கியமான குவாலிட்டிஸ், இதை வச்சுமே சந்தோஷத்தை நம்மளால அளவு செஞ்சு பார்க்க முடியும். நம்பர் 1, லிவபிலிட்டி ஆஃப் தி என்வாயன்மெண்ட். அதாவது சுதந்திரம், ஸ்கூல், வேலை, பெட்ரோல், மின்சாரம், லா, இப்படி அடிப்படையான விஷயங்கள் இதுல வந்துடும். இந்த என்வாயன்மெண்ட்ல சாதாரண விஷயங்களும் வரும். மாஸ்லோ அப்படிங்கிற ஒருத்தர் மனுஷனோட அடிப்படை தேவைகள்னு 5 லெவலா ஹையரார்கி போட்டு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப அடிப்படையா இருக்க தேவைதான் உணவு, தண்ணீர், இடம், பாதுகாப்பு. இதுதான் இந்த என்வாயன்மெண்ட்ல நம்மள ஃப்ரீயா வாழ வைக்கும். முதல்ல இதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆனாதான் சந்தோஷத்தை பத்தி யோசிக்க முடியும். அடுத்து நம்பர் 2, லைஃப் அபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு மனுஷனும் இந்த வாழ்க்கையை டீல் பண்ற விதம் ரொம்ப முக்கியம். உடல் அளவிலையும் சரி, மனசளவிலையும் சரி, அவங்க எல்லா விஷயங்களையும் சரியா டீல் பண்ணணும். அதுக்கான அபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் தான் அவங்க சந்தோஷத்தை அதிகமாக்கும். அடுத்து நம்பர் 3, யூட்டிலிட்டி ஆஃப் லைஃப். இதுல கொஞ்சம் அதிகம் அர்த்தமுள்ள விஷயங்கள் அடங்கும். உதாரணத்துக்கு மதம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதுல வரும். அடுத்து நம்பர் 4, சாட்டிஸ்பாக்சன். ஹாப்பினஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதை நேரடியா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. சில செயல்பாடுகள் மூலமா தான் கட்டுப்படுத்த முடியும். பிளஸ் இத வெளியாளுங்க ஃபீல் பண்ண முடியாது. நம்ம ஹாப்பினஸ் நம்ம தான் முழுசா உணர முடியும். அதுக்கு நம்ம இந்த உலகத்தை பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் முழுமையான திருப்தி கிடைக்கும். இதுதான் இந்த சாட்டிஸ்பாக்சன் பகுதியில அடங்கும். சரி, நம்மள நாமே ஹாப்பியான பர்சனா மாத்திக்க பயிற்சி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படி நம்ம மூளைய ஹாப்பினஸ்க்காக நம்ம ட்ரெயின் பண்றது? பிறக்கிறப்போ நம்ம ஜெனடிக்ஸ் படி மூளையில சில இடங்கள் சந்தோஷத்துக்காகன்னு ஒதுக்கப்பட்டிரும். சரியான உணவு, பாதுகாப்பு, இடம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். சோ ஒரு வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மூளை தானா அந்த சந்தோஷத்துக்கான பகுதியை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். நம்ம மூளைய சந்தோஷமா இருக்க, பாசிட்டிவா சிந்திக்க, கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே சில எக்ஸசைஸ் கொடுத்து ட்ரெயின் பண்றப்போ நம்ம பிரெயின் தானா சந்தோஷத்துக்கு ரியாக்ட் பண்ணும். பாசிட்டிவ் சைக்காலஜி ஃபீல்டுல பண்ண ரிசர்ச் படி நம்ம என்னைக்கு நல்லபடியா ஃபீல் பண்றோமோ அன்னைக்கு தான் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது எல்லாமே அதிகமாகுது. நம்ம பிரெயினை சரியா ட்ரெயின் பண்ணணும்னா சில விஷயங்களை நம்ம செய்யாம இருக்கணும். அதுல நம்பர் 1, பெர்ஃபெக்ஷனிசம். எல்லாத்துலயும் நான் பர்ஃபெக்டா தான் இருக்கணும், பக்காவா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. தப்பு பண்ணாதான் மனுஷன். இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்கணும்னா அதுல பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். சோ இந்த பெர்ஃபெக்ஷனிசம் எப்ப பாரு பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கும். இது உங்க ஹாப்பினஸை தடுக்கும். சோ அடுத்த நம்பர் 2, சோஷியல் கம்பேரிசன். நம்மள நாமளே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றப்போ நம்ம கிட்ட ஏதோ இல்லையே அப்படிங்கிற ஃபீல் அதிகமாகிட்டே வரும். ஆரோக்கியமான கம்பேரிசன் ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு, நான் இவங்கள மாதிரி பெரிய டாக்டர் ஆகணும், நான் பைலட் ஆகணும் அப்படின்னு பண்ணக்கூடிய கம்பேரிசன் ஆரோக்கியமானது. ஆனா
அவன்கிட்ட இருக்கிறது நம்மகிட்ட இல்லையே, நம்ம என்ன அப்படி பண்ணிட்டோம், இப்படி பொறாமை கலந்த கம்பாரிசன் ஆரோக்கியமானது கிடையாது. அடுத்து நம்பர் 3, மெட்டீரியலிசம். நம்மளோட சந்தோஷம் எப்பவுமே உள்ளதா இருக்கு. வெளியே இருக்க பொருட்களோட நம்ம சந்தோஷத்தை இணைச்சு வைக்கிறது ஆபத்தானது. உதாரணத்துக்கு உங்களோட சந்தோஷம் எல்லாம் நீங்க வச்சிருக்க ஆன்டிக் பொருள் மேலதானே வச்சுப்போம். ஒருவேளை அந்த பொருள் காணாம போயிட்டாலோ இல்ல உடஞ்சிட்டாலோ உங்க சந்தோஷம் மொத்தமும் காணாம போயிடும். அதே மாதிரி மத்த மனுஷங்க மேலயும் முழு சந்தோஷத்தை வைக்க கூடாது. அவங்க இல்லாத சூழல்ல நமக்கு கஷ்டமா போயிடும். எப்பவுமே நம்மளோட சந்தோஷம் நமக்குள்ள மட்டும்தான், வெளியே இல்லாம இருக்கணும். அடுத்து நம்பர் 4, மேக்ஸிமைசிங். திருப்தி அதிகமா இருந்தாலே சிலர் இன்னும் பெட்டர்னு வேற ஆப்ஷனை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்கெல்லாம் அந்த மொமெண்ட்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. நன்றியும் அவங்களுக்கு பெருசா இருக்காது. சோ இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும். முதல்ல வேணும்னு பேராசப்பட்டுக்கிட்டே போகக்கூடாது. இந்த 4 விஷயங்களை நினைவுல வச்சுக்கிட்டா நம்ம பிரெயினை ஈஸியா ஹாப்பினஸுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணிக்க முடியும். மைண்ட் ட்ரைனிங்னு வர்றப்போ அதுல சில தவறான புரிதல்கள் இருக்கு. நம்மலாம் ஜெனடிக்ஸ் மூலமா உருவாக்கப்பட்டவங்க. சோ பிரெயினாலலாம் மாறவே முடியாது இப்படி நினைக்கிறது தவறான புரிதல். நம்ம பிரெயின் பாத்வேஸ் எல்லாமே சின்ன வயசுல நல்லா செட் ஆகிருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வளரவும் நம்ம மூளையோட மாற்றங்கள்னால எல்லாமே மாத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சந்தோஷமா இருந்தா அதுக்கு மூளை தன்னைத்தானே வடிவமைச்சுக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ஓவரா ஹாப்பி ஆயிட்டோம்னா அன்வான்டா ரொம்ப பாசிட்டிவா மாறிடுவோம் அப்படிங்கிறது தவறான புரிதல். இப்படி ஒரு விஷயமே கிடையாது. நம்ம பாசிட்டிவா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இதுக்கு எல்லாமே அதிக அளவு லிமிட்னு எதுவுமே கிடையாது. சந்தோஷம்னு வரப்போ அதுக்கு நம்ம பிரெயின் எப்படி வயர் பண்ணப்படும்? நம்ம பிரெயின் ஆல்ரெடி சந்தோஷத்துக்காக டிசைன் பண்ணப்பட்டதுதான். நமக்குள்ளேயும் பல சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம பிரெயின் தான் ஆக்சிடோசின் அப்படிங்கிற கெமிக்கலை ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணும். யாருக்கு அதிகமான ஆக்சிடோசின் சுரக்குதோ அவங்க எல்லாரும் அடுத்தவங்களை கேர் பண்ணக்கூடிய பிஹேவியரை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரெஸ் உருவாக்கக்கூடிய ஹார்மோனான கார்டிசோலை கம்மி பண்ணும். சோ மன அழுத்தம் கம்மியாகும். அப்ப நம்ம சில விஷயங்களை செய்யறப்போ உடல்ல சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் நம்மளோட பிஹேவியர்ஸை மாத்தி அமைக்கும். மன அழுத்தத்தை குறைச்சு கொடுக்கும். நமக்குள்ளதான் ஹாப்பினஸை உருவாக்கக்கூடிய சக்தியே இருக்கு. நம்ம பிரெயின்ல பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இதுவே பிரெயின்ல என்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் தேவையோ அதை சுரக்க வச்சு ஹாப்பினஸை பிரெயின்ல நிரப்ப ஆரம்பிச்சிடும். சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அனுபவத்தோட வெளிப்பாடு. நமக்குள்ள நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அவ்வளவு அதிகமா சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். எது மக்களை சந்தோஷப்படுத்தும்? அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறப்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அதுல ஒரு திருப்தி இருக்கும். நமக்கு இன்னும் திருப்தி வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்த கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் அதுல அதிகமான ஆர்வம் வரும். அதுல என்ன ரிஸ்க் வந்தாலும் பதறாம தைரியமா ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. சோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் உண்மையாவே நமக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி உணர்வை அதிகம் பயிற்சி செய்யறப்போ அதுலயும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். சந்தோஷம் நல்லாவே அதிகமாகும். நம்ம கிட்ட இருக்க எல்லா உணர்வுகளையும் அக்செப்ட் பண்ணி கொண்டாடணும். ஈவன் கெட்ட உணர்வுகளா இருந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி வந்துருச்சு அடுத்து என்ன செய்யலான்னு பாப்போம்னு முன்னோக்கி போறதுதான் எந்த சங்கடமும் இல்லாத சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். வாழ்க்கைய நம்ம மைண்ட்ஃபுல்லா ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ணி அர்த்தத்தோட நோக்கத்தோட வாழறப்போ திருப்தியான சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை கிடைக்கும். மனுஷனோட மூளைய ஹாப்பினஸ்க்காகவே தனியா நம்ம வயர் பண்ணிக்க முடியும். இது உண்மையாவே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயம். சோ ஹாப்பினஸ் அதிகம் வேணும்னு ஆசைப்படுறப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம மூளை வயரிங் பண்ணி நம்மள அதே சந்தோஷத்தை ஃபீல் பண்ண வைக்கும். இப்ப சொல்லுங்க, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா என்ன? இந்த மொமெண்ட்ல நினைச்ச உடனே கிடைக்கிற ஈஸியான விஷயம் தான் ஹாப்பினஸ். அதை நம்ம பெருசா கண்டுக்கிறது கிடையாது. சோ ஹாப்பியா இருங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.